ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கோதுமை மாவு வச்சு குழந்தைங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்நாக்ஸ் எப்படி செஞ்சு கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு டம்ளர் கோதுமை மாவு எடுத்துக்குங்க. எப்பயும் பூரிக்கெல்லாம் பிசைகிற மாதிரியே தான் நம்ம பிசைய போகிறோம். ஆனால் இதுக்கு நிறைய தண்ணி ஊற்றிடக்கூடாது. குழந்தைங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் நம்ம பிஸ்கெட் மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்கூலுக்கும் எடுத்துகிட்டு போயிட்டு ஃப்ரெண்ட்ஸுங்கக்கிட்டலாம் ஷேர் பண்ணி ரொம்ப ஆசையாக விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து ஆட் பண்ணிக்கிட்டே வரேன். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க. அப்போ தான் மாவில் போடும்போதே நம்மளுக்கு சுவை அதிகமாக இருக்கும். உப்பு ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசையணும். நீங்கள் எடுத்த உடனே நிறைய தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கும் பிசைகிறதுக்கும் கஷ்டம். பொருள் நம்ம செய்யும் பொழுது எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா எண்ணெய் குடிக்காது. பொருளும் ரொம்ப சுவையாக நல்லாயிருக்கும். பிசைகிறதும் ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பிசைஞ்சிக்கிறேன். இது சேர்ந்து வந்துருச்சு. லாஸ்ட்டாக ஃபைனலாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிறோம் அப்படின்னா மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பிசைகிறதும் ஈஸி, ரொம்ப மாவு சாஃப்டாக இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் நீங்கள் பிசையவே வேணாம், ஈஸியாகவே பிசைஞ்சிக்கலாம். ஒரு டம்ளர் மாவு அளவுக்கு தான் நம்ம எடுத்திருக்கோம். அதனால் ஈஸி தான் பிசைகிறது. நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறதுக்கப்புறம் அந்த மாவை ஒரு சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துக்கோங்க. உள்ளங்கையில் வச்சு ஓவல் ஷேப்பில் நீங்கள் உருட்டிக்கிங்க. நம்ம குலோப்ஜாம் கூட இந்த மாதிரி உருட்டுவோம் இல்லைங்களா. அதுக்கப்புறம் ஸ்பூன் நம்ம வீட்டில் எல்லாருக்கிட்டையுமே இருக்கும். அதால் ரெண்டு பக்கமும் ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு சென்டரில் உங்களுடைய விரலாலேயே இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா 8 ஷேப்பில் வந்துடும். பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்களுக்கு இதை நம்ம எண்ணெயில் பொரித்து கொடுக்கும்போது அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை ஸ்லோவில் வச்சுக்கிட்டு நீங்கள் பொரித்து எடுங்க. இது ஸ்வீட் வேணும் அப்படின்னு குழந்தைங்க கேட்டாங்க அப்படின்னா தேனை இது மேலே ஊற்றி கொடுங்க. இல்லை அப்படியே சாப்பிட்டா ரொம்ப நல்லது தான். இனிப்பை விட உங்களுக்கு அப்படியே சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஆனால் இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. அப்போ தான் உள்ளெல்லாம் வெந்து வரும். பாருங்கள், நல்லா செவந்து சூப்பராக வந்துருச்சு. இதை எடுத்து நம்ம குழந்தைங்களுக்கு ஆறுனவுடனே கொடுக்கலாம். ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாகவும் நம்ம கொடுத்து அனுப்பலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கலாம். ரொம்ப சுவையான கோதுமை மாவு பிஸ்கட் ரெடி ஆகிடுச்சு. எப்பயுமே மைதாவில் செஞ்சதை நம்ம அவாய்ட் பண்ணணும். அதனால் நம்ம கோதுமையில் செஞ்சு கொடுக்கும் பொழுது குழந்தைங்களுக்கு அவங்களுக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளுக்கும் செய்கிறது இது ரொம்ப ஈஸி. ரொம்ப டைம் எடுத்துக்காது. பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ எடுத்து ஆற வச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். நான் தேன் ஊற்றி உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரியும் நீங்கள் கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. இனிப்பு சுவையோடு அவங்க சாப்பிடும்போது நல்லது. தேனும் ரொம்ப உடம்புக்கு நல்லது. தேன் உங்களுக்கு எவ்வளோ சத்து இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். கொஞ்சமாக தேன் எடுத்து அதை சிறப்பாக அது மேலே ஊற்றி கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.